ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த லீவ்ல வந்து எல்லாரும் பீச்சு, பார்க்ஸு, நிறைய பிளேஸ்க்கு போய் என்ஜாய் பண்ணீங்களா? நாங்கள் வந்து இப்போ போட்டிங்க்கு வந்திருக்கோம். எங்கள் பிளேஸ் ராமேஸ்வரத்தில் நாங்கள் போட்டிங் போக போகிறோம். அங்கே பாருங்க, பீச்சுக்குள்ளெல்லாம் எப்படி அழகா நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் ஓடுதுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கடலுக்குள்ள நிறைய ஃபிஷ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அழகா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே ரொம்ப நேரம் நிற்க விடல, போட்டிங்குள்ளே போக சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, கயிறு கட்டியிருக்கு. இதை மட்டும் நம்ம அவுத்து விட்டோம்னா போட் போயிடும். ஏதாவது அங்கே பாருங்களேன், ஏதாவது நங்குறோம். அதை வந்து நம்ம ஏதாச்சும் டேஞ்சர் டைமில் அதை நம்ம கீழே போட்டோம்னா போட் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கடுத்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க. அது வந்து சேஃப்டிக்காக எங்களுக்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ போட் கிளம்ப போகுது. இங்கே பாருங்களேன், இந்த கடல் பார்க்க எப்படி அழகா சில்வர் மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு எப்படி ஜொலிக்குதுன்னு பார்த்தீங்களா? காத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், போட் ரொம்ப ஸ்பீடாக போகுது. நல்லா காத்தெல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். கடலும் மேகமும் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. கடலில் நிறைய போட்ஸ் இருந்துச்சு. அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிடிக்க போவாங்க. ஒரு நேவி கப்பல் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போய்கிட்டே இருந்தால் ஸ்ரீலங்கா போயிடலாம் போல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊருக்கு ஃபேமஸ் என்னன்னு தெரியுமா? ஃபிஷ். எங்கள் ஊர் மாதிரி ஒரு சூப்பரான ஊர் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்க்கும்போது தனுஷ்கோடி கூட தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடல் வெளியே போனால் எல்லா ஊருக்குமே சீக்கிரமாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் என் தங்கச்சிக்கும் பயம் போயிடுச்சு. நாங்கள் இப்போ எப்படி உக்காந்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்களா? அப்படியே ஒரு ஈகிள் ஒன்று வட்டம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. கடல் எப்படி ப்ளூ கலர்ல இருக்குன்னு பாத்தீங்களா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ போட் இருக்குன்னு பாத்தீங்களா? அப்ப எவ்வளோ மீனவர்கள் இருப்பாங்க இந்த ஊர்ல. அப்ப எவ்வளோ மீனவர்கள் இருப்பாங்க. இங்க கடல்லையும் நிறைய மீன் இருக்கும். மீன் பிடிக்கிற போட்ல எனக்கும் போக ஆசையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தா டிவி டவர், ராமேஸ்வரம் கோயில் எல்லாமே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாலிடேஸ்க்கு எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் ராமேஸ்வரத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா போட்டிங் போங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பாருங்க. கடல் எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் வெயில் மட்டும் என் ஃபேஸில் அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி போட்ஸ் நிறையா இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. போட் ரவுண்டிங் போயிட்டு வர்றதுக்கு அதுக்காக சின்ன சின்ன கொடியை அதில் வச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. சுத்திட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் பாருங்க. போட்டிங் சூப்பராக இருந்துச்சு. நானும் என் தங்கச்சியும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கிருந்து பார்க்கும்போது நிறைய மீன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அழகா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து இதில் நடக்கும்போது ஜாலியாகவும் இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஏ சார்க்கா மூலி 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 மீன். அது என்ன மீன்? சரியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நீங்களும் போட்டிங் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.